Good morning students, welcome to all. Standard 8th, subject English, Unit 3. Today we will learn the topic poem. Making a life worthwhile. Poem Making Life Worthwhile was written by George Eliot. இப்போ making life worthwhile அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா மதிப்புள்ளதாக ஆக்குறது. எதை மதிப்புள்ளதாக உருவாக்கணும் அப்படின்னா நம்மளோட லைஃப்பை எப்படி இருக்குன்னா ரொம்ப மதிப்புள்ளதாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த போயமில் ரைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெமரி போயம். யார் ரைட் பண்ணியிருக்கிறது அப்படின்னாக்கா சார்ஜ் வாஸ் ரிட்டன் பை சார்ஜ் எலியட். சி இஸ் அ ஃபீமேல். இவங்க யார்? ஜார்ஜ் எலியட் அப்படி யாருனாக்கா ஃபீமேல் ரைட்டர். ஸோ அந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னோம்னா டோட்டலாக 12 லைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரீட் பண்ணும்போது என்னன்னா 2 லைன்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மீனிங் பார்க்கணும். எவ்ரி சோல் தட் டச்சஸ் யுவர்ஸ், பி இட் த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட், கெட் தேர் ஃப்ரம் சம் குட், சம் லிட்டில் கிரேஸ், ஒன் கைண்ட்லி தாட். ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்ரி சோல், சோல் அப்படின்னா என்னது அப்படின்னாக்கா ஆன்மா, தட் டச்சஸ் யுவர்ஸ். எவ்ரி சோல் அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் தட் டச்சஸ் யுவர்ஸ் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா டச்சஸ்னால் என்னதுன்னா தொடுறது. பி இட் த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்லைட்டஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா பியூட்டிஃபுல், ஒரு அழகான. இந்த இடத்துல கான்டாக்ட் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஸ் இது எல்லாத்தையும் தான் சொல்கிறது. இப்போ கான்டாக்ட்னா அந்த இடத்துல எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கான்டாக்ட் யாரோட வச்சோம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேஷன், நம்மளோட உறவுகள், அது எல்லாமே என்னதுன்னா ஒரு அழகான தருணங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது நம்மளை வந்து என்ன ஆகும், சில பேரோட கேரக்டராக இருக்கலாம், அவங்களோட ஹேபிட், இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஆன்மாவை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்ககிட்டேருந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்கிட்டேருந்து, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்கிட்டேருந்து ஒரு அழகான மொமெண்ட்டை வந்து நம்மளோட ஆன்மா வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்கு பிடிச்சதாக இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெட் தேர் ஃப்ரம் சம் குட், அதாவது கெட்னா என்னது அப்படின்னாக்கா பெறுதல். ஸோ அப்போ அவங்கக்கிட்டேருந்து ஃப்ரம் சம் குட் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெறலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம் லிட்டில் கிரேஸ். கிரேஸ் அப்படின்னா என்னதுனாக்கா ஸ்மூத்னஸ், ஒரு கருணை, அன்பு, இந்த மாதிரி சொல்லலாம். ஒன் கைண்ட்லி தாட், கைண்ட்லி அப்படி தாட்னா என்னதுன்னா எண்ணம், கைண்ட்லினா ஒரு அன்பான எண்ணம், அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதாவது கருணை, அன்பு, ஸ்மூத்னஸ், அதாவது மென்மையான கருணையான எண்ணங்கள், அவங்களோட நல்ல எண்ணங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கெட் தேர் ஃப்ரம் சம் குட், அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை வந்து நம்ம பெறலாம் அப்படிங்கிறாங்க. அது கருணையாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்ககிட்டேருந்து என்ன பண்ண முடியும், நம்ம நன்மையான விஷயங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், இவங்ககிட்டேருந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை பெறலாம். அது எப்படி இருக்கும், நம்மளோட சோல், நம்மளோட ஆன்மாவை டச் பண்ணக்கூடியதாக இருக்கும், நம்மளை வந்து நம்ம அதை ரொம்ப லைக் பண்ணுறதா இருக்கிறதா இருக்கும். அப்படி என்னென்ன நல்ல விஷயங்களை பெறலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சம் லிட்டில் கிரேஸ், அதாவது ஸ்மூத்னஸ், ஒரு கருணை, சம் கைண்ட்லி தாட், அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அன்பான எண்ணங்கள் வந்து நமக்கு கிடைக்கலாம். ஸோ அதனால் நம்மளை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நம்மளோட கேரக்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன் aspiration yet unfelt, one bit of courage for the darkening sky, one gleam of faith. One aspiration yet unfelt. இப்போ aspiration அப்படின்னு சொன்னால் என்னதுனாக்கா மூச்சு வாங்குதல் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போது இந்த இடத்துல aspiration அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஹோப், அதாவது நம்பிக்கை. yet unfelt, ஒன் பிட் ஆஃப் கரேஜ். கரேஜ்னா என்னது அப்படின்னாக்கா தைரியம். இப்போது அன்ஃபெல்ட்னா என்னதுன்னா உணர்தல், அன்ஃபெல்ட் அப்படின்னா உணராது. இப்போது நீங்கள் இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்றை வந்து நீங்கள் உணரலை அப்படின்னா ஒன் ஆஃப் பிட் ஆஃப் கரேஜ், நம்மக்கிட்ட தைரியங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எதை உணர முடியும் அப்படின்னாக்கா இந்த ஹோப், நம்பிக்கை என்ன பண்ண முடியும், உணர முடியும். இது வரைக்கும் நீங்கள் நம்பிக்கை அப்படிங்கிற, அதாவது அஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஹோப், நம்பிக்கையை தான் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து யார்கிட்டையுமே நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உணரவே இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாகிடும்.
ஸோ அப்போ நம்ம என்ன தைரியமாக ஒரு செயலை செஞ்சோம்னா அது என்ன ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை ஒன் கிளம் ஆஃப் ஃபெய்த். ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை, டார்க்னா என்னது, இருட்டாக இருக்குது, ஸ்கை ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்கை. ஆன் கிளம் ஆஃப் ஃபெய்த், கிளம் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா ஷன் பிரைட்லி, அதாவது வெளிச்சம். ஃபெய்த் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபெய்த்னா நமக்கு தெரியும் ட்ரூத்னு, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபெய்த் அப்படின்னாக்க நம்பிக்கை, ஹோப். ஃபெய்த்துங்கிறது இந்த இடத்துல என்னென்னா ஹோப், நம்பிக்கையை சொல்கிறாங்க. இப்போது ஒரு டார்க்கான ஒரு ஸ்கை, ரொம்ப இருண்ட உலகத்தில் இருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு அது எது வெளிச்சத்தை கொடுக்கும். இப்போ இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல ஸ்கைக்கு என்ன தேவை, கிளம், அதாவது சன்சைன், வெளிச்சம் தேவை. அதே மாதிரி நம்மளோட லைஃபோ ஒரு இருண்டு போய் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு எது வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபெய்த், அதாவது நம்பிக்கை தான் என்ன இருக்கும், நம்மளோட லைஃப்பை டார்க்கனிங் ஸ்கைலேருந்து நம்மளை சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா ஃபெய்த், அதாவது நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்று நமக்கு வேணும். டு பிரேவ் த திக்கனிங் ills of life, one glimpse of brighter skies, to make this life worthwhile and heaven a surer heritage. To brave, brave அப்படின்னா என்னதுன்னா தைரியம், கரேஜ்னாலும் தைரியம் தான், brave அப்படின்னாலும் தைரியம். To brave the thickening ills, ills அப்படின்னா என்னதுன்னா நம்ம நோய்வாய்ப்படுறது தான் என்னன்னு சொல்கிறோம்னா இல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஐ எம் நாட் இல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது. இல் அப்படிங்கும்போது திக்கனிங் இல் ஆஃப் லைஃப், அதாவது நம்மளோட லைஃப்பில் கடினமான தருணம்னு சொல்லலாம். அந்த இடத்த என்ன சொன்னால் நம்மளோட லைஃப் வந்து என்ன இருக்குன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற தருணம், நமக்கு தீமை நடக்கக்கூடியது, தீங்கு நடக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு கஷ்டமான தருணங்கள் நம்மளோட லைஃப்பில் இருந்தது அப்படின்னா ஒன் கிளிம்பஸ், கிளிம்பஸ் அப்படின்னு சொன்னாக்கா குயிக் லுக் ஆஃப் அ பிரைட்டர் ஸ்கை. கிளிம்பஸ்னா என்னென்னா குயிக் லுக் ஆஃப் பிரைட்டர் ஸ்கை. இப்போ வந்து ஒரு வானத்தில் வந்து ஸ்கை வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா குயிக்காகவே ஏதோ ஒரு சன்சைன் பட்டாவே என்ன ஆகும் அப்படின்னா வெளிச்சமாயிரும். அதே போல் நம்மளோட லைஃப்பில் இந்த திக்கனிங் ஸ்கில் அப்படின்னு சொன்னால் கடினமான தருணங்கள் இருந்தாலுமே அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பிரேவ், தைரியம்ங்கிற ஒன்று இருந்தது அப்படின்னா, அதாவது கஷ்டமான டைம்லையும் நமக்கு தைரியம்னு ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி வானம் வந்து என்ன ஆகுது பிரைட்டாக மாறுதோ அது மாதிரி நம்மளோட லைஃப்பும் என்ன ஆகும் பிரைட்டாக மாறும். அதாவது ஒரே விஷயங்களை தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. பிரேவ்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு இடத்துல என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா கரேஜ் அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருக்காங்க. கரேஜ், ஹோப், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை வச்சும் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், டு மேக் திஸ் லைஃப் ஒர்த்வைல். ஒர்த்வைல் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லிக்கிறோம், மதிப்பு மிக்கதாக மாற்றுறது. நம்மளோட லைஃப்பை மேக்னா என்னதுன்னா உருவாக்குறது. லைஃப் ஒர்த்வைல், நம்மளோட லைஃப்பை வந்து எப்படி உருவாக்கணும், மதிப்புமிக்கதாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உருவாக்கணும். மேக்னா என்னதுன்னா உருவாக்குறது. நம்மளோட லைஃப்பை ரொம்ப மதிப்புள்ளதாக உருவாக்குறோம். அப்படி உருவாக்கும் போது அண்ட் ஹெவன் எ ஷோரர் ஹெரிட்டேஜ். ஹெவன்னா என்னதுன்னா சொர்க்கம். ஹெரிட்டேஜ் அப்படின்னா காலங்காலமாக இந்த பரம்பரையான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த விஷயம் தான் என்னதுன்னா ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. நம்மளோட லைஃப்பை எப்படி மாற்றணும் அப்படின்னம்னா மதிப்புள்ளதாக மாற்றணும் அப்படின்னம்னா அது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா ஹெவன் மாதிரி இருக்கும். ஹெவன்னா என்னதுன்னா சொர்க்கம், சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்கும். இதுதான் என்னது ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி பரம்பரையாக நம்ம காலங்காலமாக தொடர்ந்து பின்பற்றி வர்றது. அது நம்ம நெடுங்காலத்துக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிறத அந்த போயமில் சொல்லியிருக்காங்க. யார் ரைட் பண்ணியிருக்கிறது அப்படின்னாக்கா ஜார்ஜ் எலியட். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா நம்மளோட சோல், ஆன்மா வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன பண்ணியிருக்கோம் டச் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட், ஒரு அழகான கான்டாக்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப், இவங்ககிட்டேருந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் பிடிச்சதாக இருக்கும். அது நம்ம சோலை வந்து ரொம்ப டச் பண்ணதாக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் சம் குட், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கலாம். அது என்னவாக இருக்கலாம், ஒரு லிட்டில் கிரேஸ், ஒரு கருணையாக இருக்கலாம், இல்லை கைண்ட்லி தாட், அழகான எண்ணங்களாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, இது வரைக்கும் நீங்கள் ஹோப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அன்ஃபெல்ட் இது வரைக்கும் உணராமல் இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு தைரியம், பிட் ஆஃப் கரேஜ், தைரியம்னு ஒன்று இருந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா இந்த ஹோப் அப்படிங்கிறத உணர முடியும். ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை, நம்மளோட லைஃப் வந்து எப்படி ரொம்ப இருட்டான ஸ்கை மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வெளிச்சமாக்குறதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா ஃபெய்த், அதாவது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்மளோட
லைஃப் வந்து என்னது டார்க்கனிங் ஸ்கை மாதிரி இல்லாமல் ரொம்ப பிரைட்டாக மாறிடும். க்ளம் அப்படின்னா என்னது அப்படின்னாக்கா ஷன் பிரைட்லி. எது மாதிரி மாறும் அப்படின்னா ஷன் பிரைட்லி. ஒரு சன் வந்தால் எவ்வளோ வெளிச்சம் இருக்கும் அது மாதிரி நம்மளோட லைஃப்பும் மாறும். எதனாலனா ஃபெய்த் அப்படிங்கிற ஒன்று இருந்தது அப்படின்னா. நெக்ஸ்ட்டு திக்கனிங் ஸ்கில், அதாவது நம்மளோட கடினமான தருணங்கள் நம்மளோட லைஃப்பில் இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே நம்மளோட பிரைட் ஆகிறதுக்கு எப்படி ஒரு ஸ்கை வந்து எவ்வளோ பிரைட் ஆகுதோ அது மாதிரி நம்மளோட கஷ்ட காலத்தையும் பிரைட்டாக மாற்றுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பிரேவ், தைரியங்கிறது ஒன்று வேணும். லாஸ்ட் 2 லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளோட லைஃப்பை வொர்த்வைல் மதிப்புள்ளதாக உருவாக்கணும். அது எப்படி உருவாக்கணும்னா ஒரு ஹெவன் சொர்க்கம் மாதிரி உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும்னா அது காலங்காலமாக நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னம்னா சார்ஜ் எலியட்னு யாருன்னு சொல்லியிருக்கணும்னா ஷி இஸ் அ ஃபீமேல் ரைட்டர். மேரி அண்ட் ஈவன்ஸ் 1819 to 1880, known by her பென் நேம் சார்ஜ் எலியட். இவங்களோட நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா மேரி அண்ட் ஈவன்ஸ் அப்படிங்கிறதான். ஆனால் இவங்க போயம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற நேம் என்ன அப்படின்னா சார்ஜ் எலியட் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுவாங்க. வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட், ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு நாவலிஸ்ட்னால் தெரியும் கதையாசிரியர், போயட் அப்படின்னா பாடல்கள், ஜேர்னலிஸ்ட்னா ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸையும் அதை சர்ச் பண்ணி எழுதுறது தான். டிரான்ஸ்லேட்டர்னா ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது. அண்ட் ஒன் ஆஃப் த லீடிங் ரைட்டர்ஸ் ஆஃப் த விக்டோரியன் எரா. லீடிங் அப்படின்னா ஃபேமஸ், ஒரு ஃபேமஸான ரைட்டராகவும் இருந்திருக்காங்க. எப்போ அப்படின்னா விக்டோரியன் எரா. விக்டோரியன் அப்படின்னு சொன்ன யாருன்னா விக்டோரியா ராணி. அந்த பீரியடில் இவங்க என்னது ஒரு ஃபேமஸான லீடிங் ரைட்டர், ஒரு முதன்மையான ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டராக இருந்திருக்காங்க. சி ரோட் 7 நாவல்ஸ். இவங்க டோட்டலாக எத்தனை நாவல்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7 நாவல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் க்ளாசரி பார்த்தோம் அப்படின்னம்னா கிரேஸ்னா என்ன, என்கிளான்ஸ், சார்ம், ஸ்மூத்னஸ் இதெல்லாமே சொல்லலாம். அஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் ஹோப் ஆர் ஆம்பிஷன் இன் ஆஃப் அச்சீவிங் சம்திங். டிசையர்னா ஆசை, விஷ் விருப்பம், இதெல்லாம் சொல்கிறது தான் அஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறது. கரேஜ் அப்படின்னா பிரேவரி, வால்வர். க்ளம் அப்படின்னா சைன் பிரைட்லி. கிளிம்ஸ் அப்படின்னா கிளான்ஸ், குயிக் லுக். வொர்த்வைல் அப்படின்னா வேல்யூபிள், அதாவது நம்மளை மதிப்புள்ளதாக மாற்றுறது. பர்பஸ்ஃபுல். ஹெரிட்டேஜ் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது பரம்பரையாக காலங்காலமானு சொல்கிறது தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம போயம் பார்த்துருக்கோம், ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபில்அப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிக் அவுட் எனி 2 லைன்ஸ் ஆஃப் ரிப்பிட்டேஷன் ஃப்ரம் த போயம். இந்த போயமில் எந்த லைன்ஸ் ரிப்பிட்டேஷனாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 1 வேர்ட்ஸை வந்து 1 வேர்ட்ஸ் கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து ஆன்சராக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.